நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஏற்கனவே லவ் கிவ் பண்ணியிருந்தாலும் நான் பெருந்தன்மையா ஏத்துப்பேன். நீங்க லவ் பண்ற பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா எங்கிருந்தாலும் வாழ்கன்னு நீங்க பெருந்தன்மையா ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? சார், நேரம் ஆக ஆக உள்ளுக்குள்ள பதட்டம் அதிகமாயிட்டே போகுது. சார், எப்படியும் பெயில் கிடைச்சிரும்ல? பெயில் கிடைக்கும்னு தான் எனக்கும் தோணுது. அதிகாரிகளுக்கு சுஜாதா வீட்டில் கிடைச்ச அந்த 2 லட்சம் ரூபாவை வச்சு தான் அவங்க மேலே வச்ச சந்தேகத்தை உறுதிப்படுத்திருக்காங்க. இப்போ அந்த பணம் வந்ததுக்கான ஆதாரம் கிடைச்சதுனால சுஜாதா மேடம் மேலே இருக்கிற சந்தேகம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பெயில் கிடைச்சிரும்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சுஜாதா என் பொண்ணுதான். அதுக்காக என் நேர்மைக்கு எதிர்மறையால என்னால பேச முடியாது. சிவனை பார்த்து நக்கீரம் பயப்படல. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு வாதான்னா அந்த வக்கீலோட பரம்பரை தான். நான் ஏன் ஜாமீன் கிடைக்காதுன்னு நான் சொல்றேன்னா, பாயிண்ட் நம்பர் 1, இது 100 கோடிக்கு மேலான மோசடி வழக்கு. அந்த கேஸ்ல தான் சுஜாதா மாட்டியிருக்கா. பாயிண்ட் நம்பர் 2, குற்றவாளி வெளியே விட்டா சாட்சிகளை கலைச்சிருவாங்கன்னு வெளியே விடவே மாட்டாங்க. தென் பாயிண்ட் நம்பர் 3. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என் பொண்ணு வெளியில வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம பொண்ணுங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. நம்ம பொண்ணா இருந்தாலும் நியாயத்தை தானே நான் பேசுறேன். சத்தியம், தர்மம், நியாயம், உண்மைங்கிற வார்த்தைகளை பயன்படுத்த கூட தகுதி இல்லாத நீங்களா என் பொண்ண பத்தி பேசக்கூடாது. ஏய், என்னடி இப்படி பேசுற? நீ சொன்ன வார்த்தைகளோட மொத்த உருவமே நான் தான். அப்படிப்பட்ட என்ன பார்த்து அப்பா சீரியஸ்னஸ் புரியாம உங்க லொல்ல பேச்சு விடுறீங்களா? ஓகே, உண்மைக்கு வந்த சோதனை விட்டுடுறேன். தம்பி, இவர் வளர்ற மாதிரி ஏதாவது நடந்துருமா? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. சுஜாதா மேடம்க்கு பெயில் கிடைச்சிரும். அதுக்கான ஹோப் நிறைய இருக்கு. அப்படிங்களா? சார் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. நீங்க அப்புறமா கால் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே சார், கேஸ் எந்த லெவல்ல இருக்கு? கவலைப்படாதீங்க. சுஜாதாவை விட்டுருவாங்கல்ல? இந்த பாருங்க, அரசாங்க வக்கீலும் நம்ம வக்கீலும் கடுமையா வாதாடிட்டு இருக்கிறாங்க. அரசு வக்கீல் ரொம்ப கொம்பனா இருக்கிறான். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாப்போம். ஓகே சார். குட் மார்னிங் சந்தானம். குட் மார்னிங் டாக்டர். மார்னிங்மா. குட் மார்னிங் டாக்டர். இப்பதான் உங்க முகத்துல சந்தோஷத்தையே பார்க்க முடியுது. சந்தானம், நீங்க உங்களோட மனைவியை அடையிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த 4 நாள்ல அவங்க உங்களை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு எங்கேயுமே நகரல. அன்னைக்கு சடனா உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்தப்ப கூட அவங்க ஓடி வந்து அலர்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் நாங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை விட ஒரு தவம் மாதிரி காரிடார்ல அவங்க பண்ண பிரார்த்தனை தான் உங்களை காப்பாத்துச்சு. இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிடென்ட்ல உங்க தலையில ஏற்பட்டிருந்த பிளட் கிளாட் டிஸப்பியர் ஆயிடுச்சு. அந்த விஷயத்துல தான் நான் கொஞ்சம் குழப்பமா இருந்தேன். இப்ப பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ உங்க கால்ல இருக்கிற பிராக்சர் மட்டும்தான். மேக்சிமம் 3 வாரத்துல கியூர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க யூஸ்ஃபுல்லா நடக்க ஆரம்பிச்சிடலாம். குறிப்பா நீங்க 2 மாசத்துக்கு பைக் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, டேக் ரெஸ்ட். தேங்க் யூ டாக்டர். வரமா டாக்டர், எப்போ இவரை டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? பயப்படாதீங்க, அவரை இங்கேயே நாங்க தங்க வச்சிட மாட்டோம். வர்ற சண்டே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஓகேவா? வரட்டுங்களா? டேக் கேர். ஓகே டாக்டர்.
அம்மா அம்மா அழாதம்மா. நாங்கெல்லாம் கோயில் கட்டி கொண்டாட வேண்டிய சாமிடி நீ. உன்ன போய் இப்படி கோர்ட்டு வாசல்ல நிக்க வச்சுட்டானே அந்த ஆண்டவன். உன்னை இப்படி பாக்குறதுக்கு அந்த ஆண்டவன் என்ன உயிரோட வச்சிருக்க. ஐயோ அம்மா அழாதம்மா. என் மேல வெறும் சந்தேகம் தாம்மா. நான் சீக்கிரமாவே வெளியில வந்துருவேன். நீ அழாத. பெத்த பொண்ண சுத்தி போலீஸ் கோர்ட்டுன்னு இருந்தா எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அதெல்லாம் விடுமா. என்னால பிரகாஷ் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேளை அவனோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. ஆனா அவன் கல்யாணத்தை நேர்ல பார்க்க முடியலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. என்ன வீடியோல பாத்துக்க வேண்டியதுதான். ஆமா, பிரகாஷும் நித்யாவும் வந்துட்டாங்களா? இந்த சூழ்நிலையிலயும் பிரகாஷ் கல்யாணம் நல்லபடியா நடந்துதா? அவன் வந்துட்டானான்னு கேக்குற. உன் விஷயம் தெரிஞ்சும் அவன் என்னடான்னா இப்ப அத பத்தின பேச்சு எதுக்கு? அத அப்புறம் பேசிக்கலாம். இத வர சுஜாதா, உனக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்கள் யாரையா பார்த்து பேச வேண்டி வருமா? ஏன் அப்படி பாக்குறீங்க? வேண்டாம் விட்டுருங்க. இத பாருங்க, பயம் காட்டுற மாதிரிலாம் பார்க்காதீங்க. அதுக்கெல்லாம் பயப்படாத நான் இல்ல. எங்க நகர்றீங்க? எல்லாருக்கும் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். எங்க போனாலும் கொட்டிக்கிட்டு போங்க. வாமா சுஜாதா, சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீ ஒழுங்காவே சாப்பிட்டிருக்க மாட்ட. அம்மா கையால ஒரு வாய் ஊட்டி விடுற. வா விஜி, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைமா. சரிம்மா. வாமா. இந்தம்மா, அக்காவை சாப்பிடவே. சரி. சுஜாதா, அம்மா சாப்பிடுமா. எனக்கு வேண்டாமா. ஒரு வாய் சாப்பிடுமா. வேண்டாமா, பசிக்க பாரு. நீ சாப்பிடலனா எல்லாரும் சாப்பிடாம இருப்பாங்கம்மா. சாப்பிடுங்க. ஒரே ஒரு வாய் சாப்பிடுமா. சரி. அம்மா, என்ன நினைச்சு நினைச்சு நீயும் சரியா சாப்பிட்டிருக்க மாட்ட. நீயும் சாப்பிடு. சாரி நல்லா இருக்கே. நீங்க கட்டியிருக்கிற புடவை ரொம்ப நல்லா இருக்கு. உங்க நிறத்துக்கும் அழகுக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. உங்களுக்கு நல்ல ரசனை, நல்ல டிசைனா செலக்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். இந்த சாரிய நான் செலக்ட் பண்ணல, இவர்தான் வாங்கி கொடுத்தாரு. ஓ அப்படியா? சூப்பர் சார். உங்களுக்கு கூட நல்ல ரசனை. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நல்லா இருங்க. ஏன் புருஷனும் இருக்கானே. வாமா போலாம். முரளி,
ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு போய் ஏன் மேம் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? உண்மைதான். நீங்க செஞ்சிருக்கிற உதவிக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தை பத்தாது. இதுல தப்பு ஒண்ணும் இல்ல மிஸ்டர் முரளி. என்னோட வேலை செய்யற மத்த ஸ்டாஃப் மாதிரி தூர நின்னு வேடிக்கை பார்க்காம என்ன அரெஸ்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்க கூட பிறந்த தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தும் போகாம இன்னைக்கு வரைக்கும் என் பெயிலுக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க. உங்களோட நட்பு கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியல. இது வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்த அந்த ஆண்டவன் தான் உங்களோட நட்பையும் கொடுத்திருக்கான். இப்ப எதுக்குங்க அதை பத்தின பேச்சு? ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா அடிப்பட்டவங்க நம்ம சாதியா மதமா உறவா நான் பார்த்து காப்பாத்துறாங்க. பார்த்த உடனே பதறி ஓடி போய் காப்பாத்தல. யாருன்னே தெரியாதவங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுமே பதற மனசுதாங்க மனுஷங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கே பிரச்சனைன்னு வரும்போது எப்படி ஒதுங்கி போக முடியும் சொல்லுங்க? தம்பி, உங்க வார்த்தையை வச்சு உங்க தரத்தோட உயரம் புரியுது. உங்களை மாதிரி மனசு எல்லாருக்கும் இருந்துட்டா எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. சுஜாதா சொன்ன மாதிரி நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றிங்கிற வார்த்தை மட்டும் போதாது. என்னம்மா நீங்களும் அவங்கள மாதிரியே பேசிக்கிட்டு? சரியா சொன்னீங்க முரளி. என் பொண்ணு பேங்க்ல மேனேஜர், நீங்க அவளுக்கு கீழே வேலை செய்யற சாதாரண அசிஸ்டன்ட் மேனேஜர். மேனேஜருக்கு செய்ய வேண்டியது அசிஸ்டண்டோட டியூட்டி தானே. அதுக்கு போய் இவங்க நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க உங்க திருவாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களா? புத்திசாலிகளே, இந்த உலகம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது ஆண்டவா. முரளி போலாங்களா? நீங்க போங்க மேடம், தைரியமா போங்க, நாங்க வெயிட் பண்றோம். அண்ணே, சூடா ஒரு டீ கொடுங்கண்ணே. மாஸ்டர் 2 டீ போடுங்க. என்னையா என்விஆர், கால் சரியாயிடுச்சா? எங்க, எப்படியும் நல்லா எந்திரிச்சு நடக்க 1 மாசம் ஆகும். ஆமா, உங்க பேங்க்ல என்னதான் பிரச்சனை? போலீஸ் ரைடு, போலி பத்திர மோசடி. யார் அந்த ஆர்கே குரூப்? 100 கோடிக்கு மேல ஆட்டையை போட்டான்னு பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. ஆமாம் தல, எல்லாம் எங்க பொம்பளை மேனேஜர் சுஜாதாவால தான் எங்க பிரான்ச் பேரே கெட்டு போச்சு. என்னையா நீயே இப்படி சொல்ற? பேப்பர்ல தான் அவங்க பேர்ல சந்தேகம்னு போட்டிருக்கு. அதை நானே நம்பல, நீயே அவங்கள குறை சொல்ற? யோ, நான் வேணும்னு குறை சொல்லையா, உண்மையை தான் சொல்றேன். அட போப்பா, எனக்கு தெரியாதா? நான் வேற ஊருக்காரன் கிடையாது, இதே ஊர் தான். உங்க பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் இருக்கு. சுஜாதா மேடம் எவ்வளவு நேர்மையானவங்கன்னு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க என்ன மாதிரி எல்லா கஸ்டமருக்குமே தெரியும். என்கிட்ட கதை விடாத. நீங்களாம் மாசத்துக்கோ வாரத்துக்கோ தான் பேங்க் வந்துட்டு போறவங்க. நான் எப்பவுமே பேங்க்ல இருக்கிறவன். இந்தியாவில் இருக்கிற எந்த ஆபீஸா இருந்தாலும் ஒரு பியூனுக்கு என்ன வேல்யூன்னு ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரியும். உயர் ஆபீசருக்கே தெரியாத ரகசியங்கள்லாம் கூட அந்த ஆபீஸ் பியூனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தேரிப்படி சொல்றேன், அந்த பொம்பளைக்கும் இந்த மோசடியில பங்கு இருக்கு. இப்படி அநியாயமா மேடத்து மேல பழி போறியே, இது உனக்கே அடுக்குமா? அவங்க மேல எப்பவுமே உனக்கு கடுப்பு. அவங்க நேர்மையா இருக்கிறதுனால உனக்கு எப்பவுமே இடைஞ்சல். கஸ்டமர் கிட்ட கமிஷன் அடிக்க முடியாம திண்டாடுற. அந்த கோவத்துல எதுவுமே பண்ண முடியாம அவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டே தெரிஞ்ச. ஏதோ போதாத நேரம் எவனோ பண்ண தப்புக்கு அவங்க மேல பழி விழுந்துருச்சு. அதை வச்சு அவங்கள குறை சொல்லி நீ நல்லவனா காட்டிக்க பாக்குற. அத நான் நம்ப தயாரா இல்ல. அப்படி இருந்தும் அவங்களுக்கு தெரியாம நீ அடிக்கிற கமிஷனை வச்சு சைடுல வட்டி கூட்டு சம்பாதிக்கிற. நீ எல்லாம் நல்லவனாடா டேய். உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் முரளியும் ரொம்ப நல்லவர் தெரியுமா? அதனாலதான் மேடத்தை பெயில் எடுக்க முயற்சி பண்றாரு. அவர் என்ன ஹைகோர்ட் ஜட்ஜா பெயில தூக்கி கொடுக்கறதுக்கு? அவர் சப்போர்ட் பண்றாருன்னா அவருக்கும் கமிஷன் போயிருக்கோம். என்னவோ என்னவோ என்ன, அவருக்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். தான் தங்கச்சி புருஷன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடக்கும் போதும்
அவரை போய் பார்க்காம இந்த பொம்பளைய காப்பாத்துறதுலே ஒரு குறியா திரியிறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்க மாட்டினா தானே மாட்டிக்குவோன்ற பயம் தானே. என்னதான் இவங்க தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் பெயில் கிடைக்காது. இந்த மோசடிக்கு சுஜாதாவும் உடந்தாங்கிறதுக்கு எல்லா எவிடன்ஸும் கிளியரா இருக்கே. நோ சான்ஸ், வெளியில வரவே முடியாது. ஏன்னா பிளான் அப்படி. ஒரிஜினல் பத்திரத்தை எடுத்துட்டு கலர் ஜெராக்ஸ் போட்ட பத்திரத்தை மாத்தி வச்சது சாதாரண விஷயமா? இது எவ்வளவு பெரிய கிரிமினல் தனம். கவர்மெண்ட் சும்மா விட்டுருமா? என்னையா நீ பேசுறத பார்த்தா நீ தான் பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கு. யோ என்னையா பிளேட்டே மாத்துற? நான் இல்லப்பா, சும்மா விளையாட்டு கூட அப்படிலாம் சொல்லாத, அப்புறம் தப்பா போயிட போகுது. இடியட், பஞ்சுவாலிட்டினா என்னன்னு கூட தெரியாது. நாளைக்கு காலையில இவன் கொண்டு வர ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ வச்சுதான் அசைன்மெண்ட்டை முடிச்சு சாம்பர்ல சப்மிட் பண்ணி ஆகணும். படுத்து எடுக்கிறானே. ஐயோ சித்து, வந்து தொலைடா. சித், ஹாய் காவ்யா. எந்த மடையம் சொன்னா பொண்ணுங்க சிரிச்சாதான் அழகு, வெக்கப்பட்டாதான் அழகுன்னு? கோவப்படும் போது உன் முகம் செவக்க 1000 வாட்ஸ் பவர் இருக்கே. கொல்ற காவ்யா நீ என்ன. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நம்ம ஊர் மாரியாத்தா மேல சத்தியமா நீ என்ன இப்போ இங்க இந்த செகண்ட் எதிர்பார்த்திருக்க மாட்டேன். அதான் அசோக். காவ்யா, நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே நிழல் மாதிரி அச்சுடாக மாதிரி வருவ. பெட்டரா ஆக போறல. just shut up. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏதோ போனா போகுதுன்னு பாத்துட்டு இருந்தா ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கற. You are crossing your limits. இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா ரிலேட்டிவ்னு கூட பார்க்க மாட்டேன். எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், சொல்லிட்டேன். சரியான டார்ச்சர் போச்சு உன்னோட. just leave me alone, okay? நான் தான் நீ கோவப்பட்டா அழகா இருக்க, என்ன கொல்றேன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் ஏன் 3rd கியர் 4th கியர் போட்டு போயிட்டே இருக்க? என்ன சொன்ன? உங்க அப்பா கிட்ட சொல்லுவியா? என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? ஐயோ பயமா இருக்கு காவ்யா, ஐயோ அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுவேன்னு நினைச்சியா? நெவர். எனக்கு என் அத்தை பொண்ண சைட் அடிக்க எல்லா ரைட்ஸும் இருக்கு. அத மீறி உங்க அப்பா கிட்ட புகார் கொடுக்கணுமா? பா போலாம். என்ன பாக்குற? ஏதாவது சாப்பிட்டு எனர்ஜியா போலாமா, இல்ல இப்பயே கிளம்பலாமா? எப்படி உன் வசதி? நீ என்ன சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் ரெடி. இத பாரு காவ்யா, நீ சொன்ன மாதிரி அப்பா கிட்ட போலாம், என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுல ஒரு சின்ன அடிஷன் இருக்கு. நானும் உன்னை பத்தி உங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஓகேவா? சித்து 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 சித்தார்த் சித்தார்த்த பத்தி நான் சொல்லுவேன். தினமும் காலேஜுக்கு போற மாதிரி அவன் உன்னை டெய்லி பார்க்க வர்றது, பைக்ல கூட்டிட்டு ஊரை சுத்துறது, படிக்கிற நல்ல பொண்ண உன்னதான் காவ்யா தப்பு தப்பா ஏதோ சொல்லி ஸ்பாயில் பண்றது, எல்லாத்தையும் சொல்லுவேன். உனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே? சரி, நீ எதுவும் சொல்லல. ஏதாவது சாப்பிட்டு போலாமா, இல்ல சாப்பிடாம போலாமா? கிரிக்கெட் மேட்ச் மாதிரி டாஸ் போட்டு பார்க்கலாமா? ஹெட் ஆர் டைல்? காவ்யா காவ்யா, ரிசல்ட் பார்த்துட்டு போ.
காவியா எனக்கு இல்லைன்னா சித்துவுக்கு.